எனது ராஜதானியில் ஏர்வளம் பெருகி ஈர்வளம் செழிக்க அருள் புரிவாய் ஐயனே. வாருங்கள் ராஜகுருவே. பார்த்தீரா ராஜகுருவே, குன்றிலே ஆடுகின்ற மயிலினங்களையும் அந்த குளத்திலே ஓடுகின்ற கயலினங்களையும் இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது என் மனம் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கின்றது. மகாராஜா, இந்து சமுத்திரத்தில் நித்திலம் என கூறப்படும் இந்த ஈழம் போல் வேற எந்த நாட்டிலும் நல்ல எழில் வளங்களை காண முடியாது. எனது அவையின் மதிப்புக்குரிய ராஜகுருவே, தாங்கள் கண்ட எழில் வளங்களை பற்றி அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறேன். அதை பற்றி சற்று விவரங்கள் பார்க்கலாம். வேங்கை கொடியாக கொண்டு வேந்தி நீங்கள் அனுராதபுர ராஜ்யத்தை கைப்பற்ற முன் நான் சிங்கள மன்னருடைய அவையிலே பிரதம ராஜகுருவாக இருந்ததுண்டு. ஆனால் என்ன ராஜகுருவே? இங்கு நான் சாதாரண ராஜகுருவாகத்தான் இருக்கின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தாரக மந்திரத்தை வைத்து இந்நாட்டை ஆளுகின்ற தமிழராகிய நாம் மானத்துக்காக உயிர்விடும் கவரிமானை போன்றவர்கள். எனது ஆட்சியிலே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பெரியோர் சிறியோர் குலபேதம் ஒன்றுமே இல்லை. எல்லோரும் இந்நாட்டு மன்னவர்களே. வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள் தளபதியாரே. அமைச்சரே, இந்த நாட்டின் வளங்களை அறிய அவலாக உள்ளேன். ராஜகுரு அவர்களே. அமைச்சரே, தாங்கள் சிங்கள மன்னர் காலத்தில் பிரதம ராஜகுருவாக இருந்த காலத்தில் கண்ட காட்சிகளை தளபதி மித்தன் கேட்க ஆசைப்படுகிறார். கூறுங்கள். கூறுங்கள். இலங்கையின் தென் திசையில் உள்ள தேவநகரில் கோலஜலில் காட்டும் நீலகண்டனாகிய சந்திரசேகரேஸ்வரர் ஆலயமும் வடக்கின் கதிரமலையை ஆளுகின்ற திராவிட மக்களின் ஆலயங்களும் என்றும் என் நெஞ்சு விட்டு அகலாது கொஞ்சி தமிழ் காட்சிகளாகும். எல்லாரும் தாங்கள் ஒரு தமிழ் மன்னராக இருக்கும் எம்மையும் தங்களின் அரசு சபையிலே தளபதியாக நியமித்தது தங்களின் வெந்தன்மை காட்டுகிறது. ஆனால் நமது அரசுகளும் எப்போதும் தமிழர்களை சந்தேக கண்ணோடு தான் பார்த்து வண்ணம் இருக்கின்றார்கள். ஆமா, கிழக்கிலே கோணேஸ்வரர் ஆலயமும் மேற்கு திசையிலே திருக்கேஸ்வரர் ஆலயமும் தமிழர்களின் பாரம்பரியத்தை விளக்குவதோடு ஆதியும் அந்தமும் இல்லா சைவ சமயத்தின் மாண்பையும் மகத்துவத்தையும் காட்டுகின்றது. ராஜகுரு அவர்களே, தளபதியாரே, திருக்கேஸ்வரத்தை பற்றிய பூர்வீகத்தை பற்றி அறிய நான் ஆசைப்படுகிறேன். அதை தாங்கள் வெளிப்படுத்தினால் நல்லது. தரையிலே வலையை தூக்கியவனும் திசை 10 ஆண்டுகள் இசையிலே இறைவனை வென்றவனாகிய ராவணன் இலங்கையை ஆண்டபோது அவனுடைய மாமன் மயன் என்பவன் ராவணனின் மனைவி மண்டோதரிக்கு வணக்கம் செலுத்துவதற்காக திருக்கேதீஸ்வரத்தை கட்டி வைத்தான். அதற்கான பாட்டும் உண்டு. பாருங்கள்.